ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியாவில் தாங்க. மலேசியாவில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். அங்கே வீடியோ குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கதிரேசன் அதுக்கப்புறம் நிஷா இவங்க 2 பேரும் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு மன நிம்மதி வந்து அடைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து வெளியே வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும். வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரும்போது யார் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன். அது வந்து எந்த பிரச்சனையுமே வந்து நடக்காமல் சுகமாக வந்து முடிஞ்சு போச்சு. அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கதிரேசன் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளை நாங்கள் வந்து உன்னை வந்து தப்பாக நினச்சிட்டேன். இவ்வளோ நாள் வந்து உன்னை வந்து புரிஞ்சிக்காமல் நீ தான் வந்து கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து புரிஞ்சிக்காமல் வந்து ஒரு பெரிய தப்பு வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசனே இருந்துட்டு விஜய்க்கு வந்து ஒரு ஆஃபரை வந்து தராரு. விஜய் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய்க்கு வந்து அந்த ஆஃபரை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நல்ல எண்ணம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எதுக்காக வந்து அந்த வீட்டுக்கு வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கன்ஃபார்ம் வந்து போகிறது வந்து உறுதியாகி போச்சு. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரேணுகாவை வந்து உடல்நிலை வந்து சரியாக இருக்கணும். அதுக்கு மேலே வந்து அவங்க அப்பாவுடைய இது ஞாபகம் வந்து ஏதாச்சும் வந்து வருதா, அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்கும் வந்து ரேணுகான்னா ரொம்பவே வந்து உயிர். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கதிரேசன் கிட்ட வந்து இருக்கிறது தான் வந்து ரொம்பவே நல்லது. நம்மளுடைய மாமனார்கிட்ட வந்து இருக்கிறது தான் வந்து ரொம்பவே வந்து நல்லது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் வந்து விஜய் வந்து ரேணுகாவை வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டில் வந்து வச்சுருக்காங்க. சரி, ஓகே. அப்படி இருந்தாலுமே வந்து அப்படி வந்து போகிறவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு தான் வந்து இதுக்கப்புறம் வந்து போய் இருக்க வேண்டியதாக வந்து இருக்க போகுது. ஆனால் அந்த ஃபேமிலியாக வந்து இருக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிஷா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன், வெண்பா, அதுக்கப்புறம் ரேணுகா, விஜய் இவங்க தான் வந்து ஃபேமிலியாக வந்து இருக்க போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ஃபேமிலியே இல்லாத ஒரு மெம்பராக வந்து நம்ம மல்லி இருந்துட்டு எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக வந்து லைஃபே வந்து ரிஸ்கில் வந்து கொண்டு போயிட்டு அவங்க வந்து இருந்த எல்லாத்தையுமே வந்து இழந்து இப்போ வந்து விஜய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நிஷா வந்துட்டு ஆரத்தி வந்து எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சொல்லுவோம். முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம மக வந்து வரா, மறுபடியும் என் பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து வரா, அதனால் வந்து அவளை வந்து ஆரத்தி வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆரத்தி வந்து எடுக்கிறாங்க. அப்படி வந்து ஆரத்தி வந்து எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சேர்ந்து நில்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வந்து யாருடைய வீடு, நம்ம வந்து எதுக்காக வந்து இங்கே வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து கேட்குறாங்க. இது வந்து யாருடைய வீடு இல்லைம்மா, இது வந்து உன்னுடைய வீடு, இதுக்கப்புறம் வந்து நீ வந்து இங்கே தான் வந்து இருக்க போகிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்னுடைய வீடா, இந்த வீட்டில் வந்து நான் தான் வந்து இருக்க போகிறேன், இது வந்து என்ன சொல்கிறேன் விஜய், என்ன இது வந்து இப்படி வந்து சொல்கிறாரு இந்த தாத்தா, என்ன விஷயம், இந்த சொட்டத்தலை தாத்தா வந்து ஏன் வந்து இப்படி வந்து பேசுகிறாரு, நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து சொல்லுவோம். இல்லை ரேணுகா, நீ வந்து அவர் வந்து அப்படி வந்து சொல்லக்கூடாது, அவர் வந்து நீ வந்து அப்பான்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. சரி, ஓகே. மாப்பிள்ளையை வந்து என்ன மாப்பிள்ளை வந்து இப்படி வந்து சொல்கிறாரு, இப்படி வந்து மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனுக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் வந்து வேறு வந்துட்டா, நமக்கே வந்து சொத்து மொத்தம் வந்து நமக்கு வந்து வர்ற சமயத்தில் இவ வந்து மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து கெடுத்து விட்டாலே, இவ வந்து என் அக்கா தானா இல்லை வந்து வேறு யாரானாவா என்னன்றது வந்து ஒன்றும் புரியாமல் வந்து எனக்கு வந்து அப்படியே வந்து நான் வந்து திகைச்சு போய் நிற்கிறேனே. சரி, ஓகே. இவன் ஏதோ வந்து இந்த சொட்டத்தலையும் வேறு என் அப்பங்காரங்கிறானே, அவனை வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில. அவன் வந்து சும்மா வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு வா, என் அக்கா தான் பெருசு, அப்போ நான்லாம் வந்து என்ன வந்து குப்பை தொட்டிலேருந்து பிறந்து வந்தவனா, என்ன பேசுகிறான் இவன், எதுக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் மேலே வந்து பயங்கர டென்ஷன் ஆகுது நம்ம நிஷாக்கு இருந்துட்டு. சரி, ஓகே. என்ன பண்ணுறது, பாதி சொத்தாச்சு வந்து கிடைக்கணுமே அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஆரத்தி வந்து எடுக்க வேண்டியது, அது வந்து எடுக்க வேண்டியது, இது வந்து எடுக்க வேண்டியது அப்படின்னு லொஸ்க்குன்னு எதனா ஒன்று பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து சர்வே பண்ண முடியும். இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் வந்து அவள் பேர்லேயே வந்து மாற்றி விட்டுட்டு நம்மளை வந்து அனாதையை வந்து கூட பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து நிஷாவுக்கு வந்து உண்டாகுது. அந்த பயத்தெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியை வந்து நிராகரிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து டவுட் வருது. நிராகரிக்கிறாங்கன்னு இல்லை, கண்டிப்பாக வந்து இப்போ வந்து மல்லியை வந்து தள்ளி நில்லுங்க, ஆரத்தி வந்து எடுத்துகிட்டு வந்து நிஷா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ தள்ளி நில்லுங்கன்னு சொல்கிறவங்கள இவ வந்து எதுக்கு 3வது மனுஷி, இவளை வந்து முதல்ல துரத்தி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து ஆகும் சொல்லுங்கள். அதை வந்து கண்டிப்பாக வந்து செய்ய போகிறாங்க. அதே வீட்டில் மரியாதை இல்லாத வீட்டில் கண்டிப்பாக வந்து மல்லி வந்து இருக்க போகிறதில்ல. விஜய் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு, மல்லி கூட வந்து வாழ போகிறாரா இல்லை ரேணுகா கூட வந்து இருக்க போகிறாங்களா என்ன அப்படின்றது வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் விஜயோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய், see you, டாடா.